ஸ்டாலின் 200 தொகுதி சொன்னார், உதயநிதி சொன்னார், கனிமொழி சொன்னாங்க. நான் இருமாப்புறம்னு சொல்கிறேன், அதிமுக தான் 200 தொகுதிகள் ஜெயிக்கும் அப்படின்னு இருக்காரு. இது எல்லா கட்சியும் சொல்கிறது தான். சீமான் என்ன சொல்கிறாரு? சீனமங்கில் மாதிரி பெருசாக வளருவாங்கிறாரு. அண்ணாமலை என்ன சொல்கிறாரு? மோடிக்கு அசைன்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், எடப்பாடியை 13% நிறுத்துவோங்கிறாரு. பல நிரூபித்த இந்த 3 கட்சிகள் திமுக அரசுக்கு எதிராக தாங்கள் தான் மாற்றுங்கிற லெவலில் 3 பேர் நிற்கிறாங்க. இவர் மட்டும் அதில் நிற்கல. தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணாமலை உருவாக்கிய அண்ணாமலை தலைமையிலான அணிக்கும் ஐயா எடப்பாடி பழனிசாமி உருவாக்கிய அதிமுக தலைமையிலான அணிக்கும் இடையில வித்தியாசம் 5% தான். இதையும் தாண்டி மோடியே டைரக்டாக சில விஷயங்கள் எல்லாம் பண்ணி எடுத்து எப்படியாவது என்டிஏ 2வது இடம் கொண்டு வந்து எடப்பாடி பழனிசாமி 3வது இடம் தள்ளுறதுக்குள்ள வீகத்தில் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. இது எடப்பாடிக்கு தெரிஞ்சா என்ன, தெரியாத வழி போனா என்ன? மோடிக்கு தெரியுது, மோடி அண்ணாமலையை பாராட்டுறாரு. இது எடப்பாடிக்கு மட்டும் சொல்லலை, லோக்கல் பேக்கிங் உள்ள நயினார் நாகேந்திரனுக்கும் பேக்கிங்கே இல்லாத தமிழிசைக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான். அது சீமான் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது 1.1 தான் இருந்தாங்க. இப்போ சீமான் 8.2 போயிட்டாரு. அதிமுகவில் நான் பெனிஃபிஷரி காஸ்டான செங்குந்தர், முத்தரையர், உடையார், பாறையர், தேவேந்திர குல வேளாளர் இவங்களெல்லாம் குறி வச்சு சீமான் இஷ்யூ எடுக்கிறாரு. இந்த இஷ்யூவில் நாம் பலகீனம் அடைஞ்சிட்டு இருக்கிறோமே, அந்த பதற்றத்தின் விளைவால் லாஜிக் இல்லாமல் அண்ணாமலையை குறி வச்சு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு. இந்த அணியை அண்ணாமலை பெருசுப்படுத்தி ஒரு பெரிய ஒரு அரசியல் வியூகங்களை பண்ணி அதை மோடியே அது கூட தலையிட்டு சில வியூகங்கள் பண்ணலாம். நான் மக்களவை தேர்தலில் எதிர்பார்த்த கூட்டணி அமையும் சொன்னார், அது அமையலை. ஆனால் நீங்கள் சட்டமன்றத்தில் ஒரு மெகா கூட்டணி அமையும், மக்கள் விரும்புகிற மாதிரி, நிர்வாகிகள் மகிழ்விக்கிற மாதிரி கூட்டணி அமையும் சொன்னார். எந்த கூட்டணி சார் சொல்ல வர்றாரு? இப்போ 26ல் நீங்கள் யார் உங்கள் கூட வருவா? திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது. ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டு. திருமாவளவனே நாம் சொன்னதான் நடந்தது. கூட்டணி விட்டு போக மாட்டார், போனால் 10 வருஷம் அரசியல் போயிடும். ஆதவர்ஜுனா கதி கேட்டால் விடுதலை செஞ்ச குழந்தைய ஓனாயிட்ட கொடுத்துக்கிட்டு அவர் 10 வருஷமாக அவருக்கு அரசியலும் முடிஞ்சு போகும். 11ல் நாம் சொன்னதை கேட்காம நடந்தால் தான் நடக்கும்னு சொன்னோம். இப்போ என்ன, அவர் திமுக அணியில் இன்டாக்டாக இருக்கிறாரா? அரசியலில் அனுகூலங்கள் தான் முக்கியம், அதிகாரம் தான் முக்கியம். திமுக அணியில் அந்த எம்பி எம்எல்ஏங்கிற அதிகாரம் கிடைக்குது, இன்டாக்டாக இருப்பாங்க. வெற்றி கூட்டணியை ஸ்டாலின் ஜோதி பாசு மாதிரி மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருக்காரு. மகாராஷ்டிரா மாதிரி ப்ரோ இன்கம்பன்சி வரலாம், ஒரு வேளையில் ஆன்டி இன்கம்பன்சி வருதுன்னு வைங்க. ஆன்டி இன்கம்பன்சி வந்தாலும் அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு நாம் தமிழருக்குலாம் போயிருக்குது, எடப்பாடிக்கு வரலையே. பொழப்புக்காக எம்ஜிஆர் சொன்னாங்க, பொழப்புக்காக தன் தொண்டர்களை வித்துக்கிட்டு நல்ல விலைக்கு வித்துக்கிட்டு எதையும் செய்யறதுக்கு விஜய் தயங்க மாட்டாருன்னு விஜய் அடிக்கிறதுக்கு சீமான் ரொம்ப காத்து இருக்காரு. ஜான் ஆரோக்கியசாமிக்கு விஜய்க்கும் சேர்த்து மொத்தமா வச்சு செய்யறதுக்கு சீமான் காத்து இருக்கிறாரு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடந்திருந்தது. எடப்பாடி அவர்கள் சொல்லியிருந்தாரு, இந்த ஆட்சியில தான் எல்லாமே விலைவாசி உயர்வா இருக்கு, பத்திரப்பதிவுக்கான உயர்வு, காய்கறிக்கான உயர்வு, எல்லாத்தையுமே ஒரு இதாக சொல்லிட்டு சொன்ன விஷயம் என்னன்னா 200 தொகுதிகள் இதுதான் அவங்க டார்கெட்டே பண்றாங்க. ஸ்டாலின் 200 தொகுதி சொன்னாரு, உதயநிதி சொன்னாரு, கனிமொழி சொன்னாங்க. நான் இருமாப்புறம்னு சொல்றேன், அதிமுக தான் 200 தொகுதிகள் ஜெயிக்கும் அப்படின்னு இருக்காரு. உங்களுடைய கருத்து என்ன சார்? நேற்று நடந்த மீட்டிங்ல மக்களவை தேர்தலில் எத்தனை தொகுதி சொன்னார்? அது அவர் மக்களவை தேர்தலில் இல்லை, நமக்கு சட்டமன்றம் தான் நம்ம தேர்தலுங்கிறாரு. அவர் என்ன சொன்னார் மக்களவை தேர்தலில்? 40க்கு 40. அது எல்லா கட்சியும் சொல்கிறது தான். சீமான் என்ன சொல்கிறாரு? சீனமங்கில் மாதிரி பெருசாக வளருவாங்கிறாரு. அண்ணாமலை என்ன சொல்கிறாரு? மோடிக்கு அசைன்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், எடப்பாடியை 13% நிறுத்துவோங்கிறாரு. விஜய் என்ன சொல்கிறாரு? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்கிறது வழக்கம்தான். அதனால் அவரும் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்கிறதுல ஒன்றும் தவறுன்னு சொல்ல முடியாது. அவர் மட்டும் இல்லை, திமுக ஆட்சிக்கு எதிராக சீமானும் இதே கருத்தை சொல்கிறாரு, அண்ணாமலையும் இதே கருத்தை சொல்கிறாரு. ஸோ பல நிரூபித்த இந்த 3 கட்சிகள் திமுக அரசுக்கு எதிராக தாங்கள் தான் மாற்றுங்கிற லெவலில் 3 பேர் நிற்கிறாங்க. இவர் மட்டும் அதில் நிற்கல. இதை தான் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸுங்கிற வார்த்தையில் நான் சொன்னேன். இன்றைக்கி அது தெளிவாக நிரூபணம் ஆகுது. சார், அவர் சொல்லியிருந்தார், ஒரு டேட்டா பேஸ்ன்னு சொல்லியிருந்தாரு, பிஜேபி இதுக்கு முன்னாடி இந்த பர்சன்ட்டோட 0.5% நாங்கள் குறைச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி டேட்டா பேஸ்லாம் வச்சு பேசாத ஒருத்தர் இப்போ டேட்டா பேஸ் வச்சு பேசியிருக்காரு. ஏன்னா எங்கிட்ட கருத்து கணிப்பு இருக்கு, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணாமலை உருவாக்கிய அண்ணாமலை தலைமையிலான அணிக்கும் ஐயா எடப்பாடி பழனிசாமி
உருவாக்கிய அதிமுக தலைமையிலான அணிக்கும் இடையில வித்தியாசம் 5% தான். அண்ணாமலை மோடியோட ஆசியோட அவர் அதிமுக 3வது தள்ளிடலாம், என்டிஏயை 2வது கொண்டு வந்துடலாங்கிற இதில் கடுமையாக உழைக்கிறார். சொல்கிறது இடம்னு தான் சொல்லுவாங்க எல்லாரும். மோடியே அண்ணாமலை எடுத்த வாக்கை மக்களவையில் வெற்றி பெற்று அவர் பதவியேற்கும்போது மிக சிறப்பாக அதை பாராட்டினார். அப்போ மீண்டும் அண்ணாமலை ஒரிசா பாஜக மாதிரி, தெலுங்கானா பாஜக மாதிரி எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி 2வது இடத்துக்கு என்டிஏ கொண்டு வந்துடுவாருங்கிறது மோடிக்கு கணக்கு. இதுக்கு கட்டியம் கூறுற மாதிரி பாராளுமன்ற தேர்தலை விட ஹரியானாவில் பாஜக மேலே ஏறினது, பாராளுமன்ற தேர்தலோட வெஸ்ட் பெங்காலில், மகாராஷ்டிராவில் பாஜக மேலே ஏறினது நமக்கு கண்கூடா சாட்சியாக நிற்குது. இதையும் தாண்டி மோடியே டைரக்டாக சில விஷயங்கள் எல்லாம் பண்ணி எடுத்து எப்படியாவது என்டிஏ 2வது இடம் கொண்டு எடப்பாடி பழனிசாமி 3வது இடம் தள்ளுறதுக்குள்ள வீகத்தில் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. எப்படியாவது நாம் தன்னுடைய 2வது இடத்தை காப்பாற்றி விடணும். அண்ணாமலை தலைமையில் ஆன என்டிஏ கூட்டணி 2வது நம்ம 3வது போனால் அசிங்கம் கேவலங்கிறதுக்காக அவர் தவறான டேட்டாக்களை சொல்கிறார். 2014ஆம் ஆண்டு என்டிஏங்கிறது யார் கேப்டன்? பாஜக இல்லை, கேப்டன் விஜயகாந்த் தான். 14 சீட்டு நின்னார் கேப்டன் விஜயகாந்த். யார் 2வது? பாஜகவும் பாமகவும் ஈக்குவல், ஆளுக்கு 8 சீட்டு. 3வது இருக்கக்கூடிய மதிமுக எத்தனை சீட்டு நின்று? 7 சீட்டு நின்று. அப்போ 4 பெரிய தலைகள். 1 கேப்டன் விஜயகாந்த், 2 டாக்டர் ஐயா, 3 பொன் ராதாகிருஷ்ணன், 4 வைகோ. இந்த 4 பெரிய தலைகளுக்கும் பிரதமர் வேட்பாளராக தாமோதர்தாஸ் நரேந்திர மோடி, அவர் அப்பந்தான் முத பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக வராரு. இது 2014 நிலைமை. 24 நிலைமை என்ன? 50% இடங்களுக்கு மேல் பாஜக. அன்னைக்கு 25% இடங்கள் தான் பாஜக நின்றுச்சு. இன்னைக்கு 50% இடங்களுக்கு மேல் அந்த கட்சியை நிற்கக்கூடிய அளவுக்கு அண்ணாமலை வளர்த்து எடுத்திருக்கிறாரு. இது எடப்பாடிக்கு தெரிஞ்சா என்ன, தெரியாத வழி போனா என்ன? மோடிக்கு தெரியுது, மோடி அண்ணாமலையை பாராட்டுறாரு. இது எடப்பாடிக்கு மட்டும் சொல்லலை, லோக்கல் பேக்கிங் உள்ள நயனார் நாகேந்திரனுக்கும் பேக்கிங்கே இல்லாத தமிழிசைக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான். அதுதான் அங்கே ஓடிட்டு இருக்குது. மோடிக்கு தெரியுது, அவர் ஓப்பனாட்டே பாராட்டிட்டாரு. அவர் அண்ணாமலை பெரிய வேலையடிச்சுங்கிறத மோடி நம்புறாரு. அதை செயல்படுறதுக்கும் அவர் சாங்ஷன் கொடுத்து அண்ணாமலை எடப்பாடி 13%க்குள்ளே போயிடுவாருன்னு எடப்பாடி அடிக்கிறாரு. அவர் 13%க்குள்ளே எடப்பாடியை நிறுத்துவான்னு அண்ணாமலை சொன்னதுனால எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை சாதனையை மறைச்சி பேசுகிறாரு. எடப்பாடி அதை ஒத்துக்கிட்டா என்ன, ஒத்துக்கிட்டா அப்படி போனா என்ன, மோடி ஒத்துக்கிறாரு. அதுதான் அங்கே மேட்ரு, உண்மை அது. ஸோ எடப்பாடிக்கு என்டிஏ கிட்ட நம்ம 3வது போயிடுவோமோ, தொடர் தோல்வியில் நம்ம இருக்கிறோம். 40% நம்ம இருந்தோம். அது சீமான் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது 1.1 தான் இருந்தாங்க. இப்போ சீமான் 8.2 போயிட்டாரு. அதிமுகவில் நான் பெனிஃபிஷரி காஸ்டான செங்குந்தர், முத்தரையர், உடையார், பாறையர், தேவேந்திர குல வேளாளர், இவங்களெல்லாம் குறி வச்சு சீமான் இஷ்யூ எடுக்கிறாரு. இந்த இஷ்யூவில் நாம் பலகீனம் அடைஞ்சிட்டு இருக்கிறோமே, அது என்ன மறைக்கவும் முடியலையே. வழக்கு தொடுத்தாலும் ஆட்களை தூண்டி விட்டு வழக்கு தொடுத்தாலும், தமிழகம் முழுவதும் வழக்கு தொடுத்தாலும் அந்த உண்மை வெளியே கொண்டு வந்துடுறாங்களே. நியாயமா தர்ம நியாயப்படி பேசக்கூடியவங்க, தாளக்கடப்பாரு தற்பாக்க தர்மம் என்று சமூகநீதிக்காக போராடக்கூடிய கொண்டு வந்துடுறாங்கன்னு ஒரு பதட்டம் அவர்கிட்ட இருக்குது. அடுத்தபடியாக அண்ணாமலை 10% எடப்பாடி நிலைப்பாடு இரட்டை வேடம் போடுறாரு. அண்ணாமலை தெளிவாக 10% முன்னேற வைப்புள்ள ஏழைகளுக்கு சரி, நீதிமன்றம் சொல்லிட்டு மோடிக்கு வெற்றியை கொடுத்த ஒரு பாலிசி டிசிஷன். அது தமிழ்நாட்டிலையும் அதை நிறைவேற்றுன்னு சொல்லும்போது பிராமணர்கள், நாட்டுக்கோட்டை செட்டியார், நாயர், சிரியன் கிறிஸ்டின் போன்ற அப்பர் காஸ்ட் தொண்டை மண்டல இவங்கெல்லாம் ரெட்டலைக்கு ஒரு காலத்தில் போட்டவங்களாம் அப்படியே ரெட்டலை, எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய ரெட்டலை விட்டுட்டு அண்ணாமலை பக்கம் போகிறாங்க. லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸு அவங்க அண்ணாமலை பக்கம் போகிறாங்க. அப்பர் காஸ்ட் லிஸ்ட்டில் இருந்து பிசிக்கு வந்த கொங்கு வேளாளர், இந்து நாடார் போன்றவங்கள்லாம் அண்ணாமலை பின்னாடி போகிறாங்க. ஸோ அண்ணாமலையும் அந்த இடத்துக்குள்ளே பெரிய வளர்ச்சியை அடைகிறாரு. இதற்கடையில் தமிழ் மண்ணில் திராவிட இயக்க கருத்தியலுங்கிறது தமிழ் மண்ணில் ரொம்ப ஸ்ட்ராங். தந்தை பெரியார் இருக்க திராவிட இயக்க கருத்தியல். அப்போ திராவிட இயக்கத்தை யார் காப்பாற்ற முடியும்? எடப்பாடியா, ஸ்டாலினா? அப்போ ஸ்டாலின் தான் திராவிட இயக்கத்தை காப்பாற்ற முடியும்னு கேபி முனுசாமி அல்ல, அவர் எண்ண ஓட்டம் கொண்ட திராவிட இயக்க வாக்காளர்கள். கேபி முனுசாமியின் எண்ண ஓட்டம் கொண்ட தந்தை பெரியாருக்கு பாரதத்தினா கொடுக்கறதுக்கு போராடுறார் இல்லையா, அவருக்கு எண்ண ஓட்டம் கொண்ட திராவிட இயக்க வாக்காளர்லாம் மு க ஸ்டாலின் பக்கம் போயிட்டாப்புல. அப்போ
இந்த மூணு திராவிட இயக்கம், இந்துத்துவா, தமிழ் தேசியம் 3ஆலையும் 40% இருந்த அதிமுக 20% போயிட்டு 2026 அவருக்கு இருக்கக்கூடிய பெரிய டேஞ்சர் அண்ணாமலை ஒரு பெரிய அணி அமைச்சு அண்ணாமலை அதுக்கான வியூகங்களை அமைச்சிட்டாரு. சில இடங்கள்லாம் அதாவது அரசியலில் எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ்னு பல நிகழ்வுகள் அங்கே வரும். அதெல்லாம் வரும்போது நாம் 3வது பேருமோங்கிற பதற்றம் எடப்பாடி பழனிசாமிக்கு தொட்டிட்டு அந்த பதற்றத்தின் விளைவால் லாஜிக் இல்லாமல் அண்ணாமலையை குறி வச்சு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு. அண்ணாமலை மோடிக்கு ஆசீர்வாதத்தோட கோ அஹெட்னு இங்கே களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாரு. இன்னும் பாருங்கள், கிராமப்புறங்களில் பயணம் பண்ணுவார். என்டிஏயே தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம். எஸ், என்டிஏயே பெரிய அணி அமைச்சு அதிமுகவை கீழே தள்ளதுக்குள்ள வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. இது சிவி சண்முகம் கடைசி நிமிஷத்தில் அணி அமைன்னு சொல்கிறார் இல்லையா. திமுகவுக்கும் அதிமுக அணிகளோட வித்தியாசம் 24%. அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையாருக்கும் திமுகவுக்கும் உள்ள வித்தியாசம் 2001 5% தான், 11 5% தான். இன்னைக்கு அந்த மாதிரி 5% வித்தியாசத்துக்குள்ள 2 அணி இருக்குதுன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அதிமுக, தேமுதிக, முபாரக்கு, டாக்டர் கிருஷ்ணசாமி அணியும் என்டிஏ அண்ணாமலை உருவாக்கிய அணியும் தான் இருக்குது. இந்த அணியை அண்ணாமலை பெருசுப்படுத்தி ஒரு பெரிய ஒரு அரசியல் வியூகங்களை பண்ணி அதை மோடியே அது கூட தலையிட்டு சில வியூகங்கள் பண்ணலாம். அப்படி நடந்துச்சுன்னா எடப்பாடி 3வது பேருவார். ஸோ 3வது பேருவோங்கிற அச்சத்தின் வெளிப்பாடு தான் அந்த 2014 என்டிஏயையும் 2024 என்டிஏயையும் பாஜக இங்கே அண்ணாமலை வளர்த்துருக்காருங்கிற அடிப்படை உண்மையை கூட மறைச்சி முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கும் விதமாட்டு அண்ணாமலையை மோடியை பாராட்டியும் இவர் அண்ணாமலை ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. இது மக்களுக்கு தெரியும். அறிவு சார்ந்த தமிழக மக்களுக்கு உண்மை நிலைமை என்னன்னு தெளிவாக தெரியும். ஆனால் அந்த மீட்டிங்கில் பேசும்போது சார், இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒரு பொருட்டே இல்லை, நம்ம சட்டமன்ற தேர்தல் தான் நம்மளது அப்படிங்கிற மாதிரியே சொன்னார். இன்னொன்று அந்த 200 தொகுதிகள் திமுக ஜெயிக்க. சரிங்க 2019 நாடாளுமன்ற தேர்தல் நாம் தமிழர் சீமான் 3.8% வாக்கெடுத்தாப்புல. இவங்க 1% கூட்டிட்டதா சொல்றாங்க. எடப்பாடி பிரச்சாரம் பண்ணி எடப்பாடிக்காக விழுந்த ஓட்டு தான், நான் மறுக்க வரல. ஆனால் 3.8 எடுத்த சீமான் 8.2 போய் சுமார் 4.5% உயர்ந்துட்டார. இந்த சீமான் பிரதமர்னு ஓட்டு போட்டாங்களா? எடப்பாடி பழனிசாமி அவர்களே சீமானால ஆளுங்கட்சி எதிர்ப்பை பயன்படுத்தி 4.5% வாக்கு உயர்றாரு. உங்களால் 1% வாக்கு தான் உயர முடியும். எங்க நீங்க சொல்றீங்களே அது இல்லை இது இல்லை, நோட்டு ட்ரக்கு என்னென்னலாம் வரிய கூட்டிட்டாங்க, அது இது லொட்டு லொடுக்குன்னு 1000 சொல்றீங்களே, அதுலேயே ஐயா உயர்ந்தீங்க. சேலத்தில் 38 எடுத்தீங்க. நீங்க 2019 மக்களவை தேர்தலில் 8000 ஓட்டு நீங்களும் ராமதாசும் சேர்ந்து குறைஞ்ச வாக்கெடுத்த சேலத்தில் இன்னைக்கு 50,000 ஓட்டில் நீங்க உயர்ந்திருக்குன்னா வன்னியர்களின் பெருந்தலைவர் ஆயிட்டீங்க. மற்ற ஜாதிகள்லாம் எடப்பாடி பண்ணது தவறு, சீமான் எல்லாருக்கும் பொதுவான ஒரு தலைவராக இருப்பாரு, இன்னும் அவரை நம்பி போறது வேஸ்ட்டு, சீமான்கள் லீடர்ஷிப்புக்காக நம்ம ஓட்டை போடுவோம், இவராது நம்ம பிரச்சனைகளை பேசுறாரு, பறையர்களுக்கு 5% உயர்த்தி கொடுக்கணும்னு பேசுறாரு, இப்போ பேசுறாரு. இந்த மாதிரி அவங்க இதற்கு முன்னாடியே சீமான் எடுத்த நிலைப்பாட்டில் சீமானை நோக்கி போயிட்டாங்க. அதனால தான் திமுக அணி இழந்த வாக்குல வன்னியர் பகுதியில் மட்டுமே நல்ல வாக்கு எடுத்து 1% உயர்த்த முடிஞ்ச எடப்பாடி பழனிசாமியால தமிழகம் முழுவதும் 4.5% வாக்கெடுத்து சீமான் உயர்ந்துட்டாருங்கிறத மறைக்கிறதுக்குள்ள வேலையை பார்க்குறாங்க. இதை நான் பேசக்கூடாதுன்னு என்னை மிரட்டி பார்க்குறாங்க. நம்ம யாரு எங்கேருந்து வந்திருக்கோம், நம்ம தரம் என்ன, தகுதி என்னன்னு தெரியாமல் மிரட்டி பார்க்குறாங்க. இது உண்மையை நம்ம சொல்றதுக்கு எங்கேயும் தயங்க வேண்டியதில்லை. தர்ம நியாயப்படி நம்ம உண்மையை சொல்லுவோம். அப்போ மீண்டும் திமுக அரசுக்கு ஜார்க்கண்ட் மாதிரி ப்ரோ இன்கம்பன்சி வரலாம், மகாராஷ்டிரா மாதிரி ப்ரோ இன்கம்பன்சி வரலாம், ஒரு வேளையில் ஆன்டி இன்கம்பன்சி வருதுன்னு வைங்க. ஆன்டி இன்கம்பன்சி வந்தாலும் அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு நாம் தமிழருக்குலாம் போயிருக்குது, எடப்பாடிக்கு வரலையே. 19 அவர் 20 தானே வந்திருக்காரு. 3.8 சீமான் 8.2 போயிருக்கிறாரு. அப்போ டேட்டானா இதுவும் டேட்டா தான். இந்த டேட்டாவை நடுநிலையான நியாயமான அரசியல் விமர்சகர்கள், ஹிண்டு ராமகிருஷ்ணன் போன்ற நடுநிலைய நண்பர்கள், ஹிண்டு ராமகிருஷ்ணன் போன்ற நடுநிலையான நண்பர்கள் ஹிண்டு பத்திரிகையில் தெரிவிக்கணும். அவங்க கிரெடிபிலிட்டி அண்ட் சகோதரர்கள் காப்பாற்றணும். அவங்க கிரெடிபிலிட்டி போயிடக்கூடாதுன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. உங்க கிரெடிபிலிட்டி அண்ட் ராமகிருஷ்ணன் போன்ற நண்பர்கள் காப்பாற்றணும்னு என் சகோதரர்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். எடப்பாடி அல்லது பொய்யை சொல்லிக்கிட்டே போவார். எடப்பாடி பொய் சொல்றதெல்லாம் பத்திரிகையாளர்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. திமுக இழந்த வாக்குல பெரும்பகுதி சீமான் எடுத்திருக்காருங்கிறத நம்ம சொல்லணும். நான் மக்களவை தேர்தலில் எதிர்பார்த்த கூட்டணி அமையும் சொன்னாரு, அது அமையல. ஆனா நீங்க சட்டமன்றத்தில் ஒரு மெகா கூட்டணி அமையும், மக்கள் விரும்புற மாதிரி, நிர்வாகிகள் மகிழ்விக்கிற மாதிரி கூட்டணி அமையும் சொன்னாரு. எந்த கூட்டணி சார் சொல்ல வர்றாரு? மக்களவை தேர்தலுக்கு முன்னாடியே மதிப்பிற்குரிய வெப்புலகின் சூப்பர் ஸ்டார்னு நான் மனப்பூர்வமாக பாராட்டக்கூடிய சவுக்கு சங்கர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக அவர்
ஈரோடு கிழக்கிலே அவர் முகத்தில் கரியை பூசிக்கிட்டார். பாவம், நான் சொன்னேன் தேவையில்லை அதுன்னு சொன்னேன், கரியை பூசிக்கிட்டார். அவர் என்ன சொன்னார்? 20 சீட்டு காங்கிரஸ் வருதுன்னாரு, 5 சீட்டு விடுதலை சிறுத்தைகள் வருதுன்னாரு. கமலஹாசனுக்கு 5 சீட்டுன்னாரு. அவர் உங்க 5 சீட்டோட ஒரு ராஜ்யசபா போதுன்னு அவர் அங்கே போயிட்டார். அப்போ நீங்க இந்த மெகா கூட்டணி கதையை, இந்த கம்பி கட்டுற வேலையை மக்களவை தேர்தலுக்கு முன்னாடியும் கட்டுனீங்க. அப்ப நான் தான் சொன்னேன், 1% பலம் கொண்ட ஒரு கட்சி கூட உங்க கூட கூட்டணிக்கு வரமாட்டாங்கிறத நம்ம தெளிவா சொன்னோம். அதே மாதிரி தான் 1% பலம் கொண்ட ஒரு கட்சி கூட வரல. நீங்க வேண்டான்னு ஒதுக்கி விட்ட தேமுதிகவுக்கு 5 சீட்டு கொடுத்தீங்க. அது உங்களுக்கு லாபம். கேப்டன் சிம்பதியில் 5% ஓட்டு கிடைச்சிட்டு உங்களுக்கு லாபம் தான். அது நீங்க கிரவுண்ட் லெவலில் மக்களை உணர்வை புரிஞ்சு கேப்டனுக்கு ஒரு சிம்பதி இருக்குன்னு கொடுத்து பண்ணிட்டீங்க. பிரேமலதா அம்மையாரும் ப்ளஸ்ஸாக இருந்தாங்க. 39,000 ஓட்டு எடுத்த புதிய தமிழகத்துக்கு ரெட்டலையில் தென்காசியை கொடுத்தீங்க, முபாரக்கு அடையாளத்துக்கு கொடுத்தீங்க. ஓகே, உங்க வியூகம். இந்த தேர்தலாம் அடுத்த தேர்தலில் கிறிஸ்தவ முஸ்லீம் நம்பிக்கையை பெற்று 2031 வரலாம்னு நீங்கள் நினைக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனால் நாம் சொன்ன மாதிரி உங்களால் 1% வாக்கு பலம் என்ற கட்சி கூட உங்கள் கூட கூட்டணிக்கு வரலங்கிறது தான் 2024 நடந்த உண்மை. இப்போ 26 நீங்கள் யார் உங்கள் கூட வருவா? திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது. ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டு. 45% வாக்கை 3 எலெக்ஷனில் அவர் தாண்டி போய் வெற்றியை கொடுத்துட்டு இருக்கிறார். திருமாவளவனே நாம சொன்னதான் நடந்தது, கூட்டணி விட்டு போக மாட்டார், போனால் 10 வருஷம் அரசியல் போயிடும். ஆதவர்ஜினா கதி கேட்டால் விடுதலை சிறுத்தை குழந்தைய ஓனாயிட்ட கொடுத்துக்கிட்டு அவர் 10 வருஷமா அவருக்கு அரசியலும் முடிஞ்சு போகும். 11 நாம சொன்னதை கேட்காம நடந்ததான் நடக்கும்னு சொன்னோம். இப்போ என்ன அவர் திமுக அணியில் இன்டாக்டாக இருக்கிறாரா? காங்கிரஸ் மோடி பாரசைட்டுன்னு சொன்னதில் பேச்சு மூச்சு இல்லாமல் திமுக அணியில் இருக்காங்களா? திமுக அணி இன்டாக்டாக இருக்குதுல்ல. மீண்டும் சொல்கிறேன், வெற்றி தொடர்ந்து வர திமுக அணி ஒன்றா தான் இருப்பாங்க. அரசியலில் அனுகூலங்கள் தான் முக்கியம், அதிகாரம் தான் முக்கியம். திமுக அணியில் அந்த எம்பி எம்எல்ஏங்கிற அதிகாரம் கிடைக்குது, இன்டாக்டாக இருப்பாங்க. வெற்றி கூட்டணியை ஸ்டாலின் ஜோதிபாசு மாதிரி மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருக்காரு. வெற்றிக்கு காரணம் கூட்டணி பலங்கிறதான் அவர் தெளிவாகவும் அதை சொல்றாரு. அடுத்து என்டிஏல இருந்து யார் வருவா? உங்க கூட உங்ககிட்ட இருக்கக்கூடிய தேமுதிக உங்க கூட நிற்பாங்களா? அவங்க பட்ஜெட்டு, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், இப்படி பல விஷயங்கள்ல என்டிஏ கருத்தை சொல்றாங்க. அப்போ என்டிஏ ஆப்ஷனை அவங்க ஓப்பன் பண்றாங்கன்னு தான் அர்த்தம். இங்க இருக்காங்க, இதை ஓப்பன் பண்றாங்க. டாக்டர் ராமதாஸ் என்டிஏக்குள்ள இருக்குன்னு தான் சொல்றாரு. அவர் எடப்பாடி ஆப்ஷனை ஓப்பன் பண்ணலாம். நம்ம காலிய ஸ்பேட் மனச்சாட்சிப்படி உண்மையை சொல்லணும். சேலம், சிதம்பரம், விழுப்புரம் அங்கே ஆன்டி விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு இருக்குது. நான் களத்திலிருந்து வரக்கூடிய அரசியல் விமர்சகருங்க, களத்திலிருந்து வரக்கூடிய அரசியல் ஆய்வாளருங்க. கள்ளக்குறிச்சி, தென் நாமக்கல் பிளஸ் தர்மபுரியை கூட சேர்த்துக்கலாம். இந்த 6 சட்டமன்ற இந்த மக்களவை தொகுதிக்குள்ள உள்ள 36 சட்டமன்ற தொகுதியில் பெரும்பாலான தொகுதிகளில் நான் ஸ்டாலின் வெர்சஸ் அதர், ஸ்டாலினுக்கு இணையே யாரும் இல்லைன்னு சொல்றேன் இல்லையா, அந்த ஸ்டாலினை விட மு.க. ஸ்டாலின் பெரிய தலைவரா இந்த 36 சட்டமன்ற தொகுதி ஏரியாவுக்குள்ள இருக்கிறாரு. இதான் உண்மை. வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ பாமக இங்க வந்தா சீட் கன்வெர்ட் ஆகும், அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பாமகவுக்கு சீட் கன்வெர்டபிலிட்டி எடப்பாடியால் கிடைக்கும், எடப்பாடிக்கும் பாமகவால் லாபம் கிடைக்கும். ஸோ பாமக மட்டுமே இங்கே அலையன்ஸுக்கு வர்றதுக்கு வாய்ப்புள்ள ஒரு கட்சியாக நான் பார்க்குறேன். ஆனால் அதுவும் முடிந்த முடிவு அல்ல. பாமக ஏன் எடப்பாடியை பலவீனப்படுத்தி விடணும்? இப்போவே அவரை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோம்னா எதிர்காலத்தில் அன்புமணி வன்னியர்களை கன்சால்டேட் பண்ணி பெரிய தலைவராக வருவாருன்னு, அன்புமணிக்கு அதுதான் எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு ஒரு முடிவை கூட டாக்டரையா எடுக்கலாம். என்டிஏல டாக்டரையா முக்கியமானவர்னு சௌமியா அன்புமணிக்கு ஒரு எம்ஓஎஸ் போன்ற பதவிகளை கூட பாஜக கொடுத்து கூட்டணிக்கு ஒரு முக்கியமானவர்னு கூட்டணிக்குள்ள டாக்டர் ராமதாஸை நிறுத்தி வைக்க பார்க்கறதுக்குள்ள வாய்ப்புகளும் உண்டு. அண்ணாமலை பல திட்டங்களை வச்சிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியை 13% தள்ளணுங்கிறதுல அண்ணாமலை இன்னும் பல அதிரடி திட்டங்களை வச்சிருக்கிறாரு. நான் சில திட்டங்களை வச்சிருக்கேன்னு பலரும் பதறிட்டு இருக்காங்க, கதறிட்டு இருக்கிறாங்க. எதுவும் ஒரு கை ஓசை இல்லை. 2 கை தட்டினாதான் ஓசை வரும். ஒரு கை தட்டதுக்கு தயாரா இருக்குது, ஒரு கை தயங்கி நிற்குது. அதனால நம்ம அந்த விஷயத்துல ஒரு கை தயங்கி நிற்கும் போது நம்ம ஆணித்தரமா எதையும் சொல்ல முடியாது. சசிகலா அம்மையார் பொறுத்தளவில் கவர்னர் வரமாட்டார், ஆகஸ்ட் 15 விடுதலை இல்லை, பாஜக இன்க்ளூசிவ் அலையன்ஸில் சசிகலாமே வர முடியாதுன்னா மோடிக்கு முடிவு நமக்கு தெரியும், வாங்கி அடித்தோம் நடந்தது. இது மோடி முடிவு மட்டும் இதுக்குள்ளே இல்லை, இன்னொருத்தர் தரப்பும் அதில் முடிவு சொல்லாமல் நம்ம மட்டும் சொல்ல முடியாது. 50-50ங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. பட் மோடியை பொறுத்தவரை எடப்பாடி 3வது தள்ளணும், அவர் 330 சீட்டு வருவார், 3வது பிரதமராக வருவார்னு சொல்லிக்கிட்டு ரெட்டலக்க சீட்டு தராமல் போயிட்டாரு, டிச் பண்ணிட்டாருங்கிறதுல மோடி எடப்பாடி பழனிசாமி விஷயத்தில் உறுதியாக இருக்கிறாரு. ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னைக்கு கூட்டணி வாய்ப்புன்னு சொன்னால் டாக்டர் ஐயாவும் தான், உறுதி இல்லை, வேல்முருகனும் தான். வேல்முருகனுக்கு
ஜெயங்கொண்டான் கொடுத்தா ஜெயிக்கலாம். திமுக அணியில் ஒரு சீட்டு வாங்குறவர் இங்கே ஒரு 3 சீட்டு கொடுத்தா அவரும் அந்த ஆப்ஷனை அவைல் பண்ணலாம். அல்லது அங்கே ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி திமுக கூட இருந்துக்கலாம். அப்போ அந்த 2 பேருக்கு இங்கே எடப்பாடி பழனிசாமியால் கூட்டணி லாபம் இருக்குதுன்னா ஒரு 10 சீட்டு என்டிஏக்குள்ள எம்பி சீட்டு நின்ன டாக்டர் ராமதாஸுக்கும் திமுக அணியில் ஒரு எம்எல்ஏ சீட்டு நின்ன வேல்முருகனுக்கும் தான் இந்த அணிக்குள்ள எடப்பாடிக்குள்ள கூட்டணி ரீதியாக லாபம் இருக்குது. சீமான்லாம் 20 வெளியே வந்துடும். 20% ரெட்டேல ஓட்டு உதயசூரியனுக்கே போயிட்டு எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு விக்ரவாண்டிக்கு பிறகு சீமான்லாம் முழு முடிவோடு இருக்கிறாரு. ஜெயலலிதா தன்னோட ஊழல் வழக்குகளுக்கு தன்னை காப்பாற்றுறதுக்கு அட்வொகேட்ஸை வச்சு போரிட்டவங்க விவசாயிகள் நலனை காப்பாற்றல. வீரப்பன் கொள்ளக்காரன்னா ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு சீமான் ஓங்கி அடித்து அதிமுக ரெட்டையில இதெல்லாம் மீறி தான் அதிமுகவில் பலன் பெறாத ஜாதிகள் ஓட்டை எடுத்து தான் நான் மேலே வந்துட்டு இருக்கேன். எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாதுன்னு அவர் திமுக வேண்டாம் அதிமுக வேண்டான்னு ஓங்கி அடிச்சிட்டாரு. வெள்ள நீர் சேதம்னாலும் அதிமுக சேர்த்து அடிக்கிறாரு. அந்த மதுரையில் அந்த ஒரு டங்ஸ்டன் அந்த இதுலேயும் அதிமுக சேர்த்து அடிக்கிறாரு. அப்போ இந்த சூழ்நிலையில் எடப்பாடி கூட அலையன்ஸ் ஆப்ஷனில் வாய்ப்புன்னா வன்னியர் சங்க நிறுவனரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனமான டாக்டர் ஐயாவின் பாமகவும் தம்பி வேல்முருகனோட தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தான் எடப்பாடி பழனிசாமியால் லாபம் கிடைக்குங்கிற லெவலில் வாக்கு நிரூபித்த ஏதோ ஒரு வகையில் வாக்கு நிரூபித்த கட்சிகளில் இந்த 2 பேரும் தான் இருக்கிறாங்க. தாவேக்காவை பொறுத்த அளவில் அவங்க முடிவை பொறுத்திருந்து பார்ப்போம். தாவேக்கா பலம் நிரூபித்த கட்சி அல்ல. சீட்டு கேட்குறாங்க. அவங்க தனிச்சு நிற்காம எடப்பாடி கிட்ட போனா நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போறதுக்கு சந்தர்ப்பவாதமா சுயநலமா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு விஜய். இவங்க பச்சோந்திங்க, எந்த கொள்கையும் இல்லாதவங்க, ரஜினி ரசிகர்கள் சொன்னவங்க, பொழப்புக்காக முதல்ல ரஜினி ரசிகர்னு சொன்னவங்க, பொழப்புக்காக எம்ஜிஆர் ரசிகர்னு சொன்னவங்க, பொழப்புக்காக தன் தொண்டர்களை வித்துக்கிட்டு நல்ல விலைக்கு வித்துக்கிட்டு எதையும் செய்யறதுக்கு விஜய் தயங்க மாட்டாருன்னு விஜய் அடிக்கிறதுக்கு சீமான் ரொம்ப காத்திருக்காரு. ஜான் ஆரோக்கியசாமிக்கு விஜய்க்கும் சேர்த்து மொத்தமாக வச்சு செய்யறதுக்கு சீமான் காத்திருக்கிறாரு. ஸோ அது ஏற்கனவே அதுக்குள்ள இண்டிகேஷன் எல்லாம் சொல்லிட்டாரு. நான் தனிச்சு நிற்பேன், நோட்டுக்கு சீட்டுக்கு விலை போவேன்ட்டேன்னு சொன்னால் யார் விலை போகிறாங்களோ அவங்கள விலை போனவங்கன்னு அடிச்சிருவாரு. ஸோ விஜயை பொறுத்தவரை என்னோட சகாதேவ மாதிரி என்னோட அட்வைஸ் என்னன்னா 234 தனிச்சு நிற்கிறதா அவருக்கு நல்லது. பல நிரூபிக்காத அவர் கூட யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்க. அவரும் தனிச்சு நிற்கிறதா நல்லது. என்ன செய்ய போறாரு விஜயங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஓகே சார். இப்போ அதிமுக பொறுத்தவரை பாமக வேணாம் வரலாம், மற்ற யாரும் வரமாட்டாங்க, அது இறுதியான கருத்து. அதுதான் என்னோட இறுதியான கருத்து. வேற யாருக்கும் பிரயோஜனம் இல்லைங்க. ஒருவேளையில் என்டிஏயும் அதிமுக சேர்ந்துருன்னு ஒரு பேக்கிங் உள்ள நயனா நாயந்திரன் பேக்கிங்கே இல்லாத தமிழிசையை நினைச்சாங்கன்னா கூட அந்த இடத்துல 50-50 கேட்பார். 50-50 கேட்பாப்பில் அல்லது குறைஞ்சபட்சம் 100-90ன்னு வரணும். 100 அதிமுகவுக்கு 90 என்டிஏக்கு. இங்கோட இருக்க யாரையும் விட்டுற முடியாதுன்னு சொல்கிறார்ல அவர். 20% 18%, 20-18, 100-90 இந்த மாதிரி அந்த 10:9 ரேஷியோவில் பிரிக்கணுங்கிறது வரலாம். பட்டு கிளைம் பண்ணும்போது அண்ணாமலை எங்களுக்கு வேற ஆப்ஷன் இருக்கு, எங்களுக்கு மக்களவை தான் முக்கியம், சட்டமன்றம் எங்களுக்கு முக்கியம் இல்லை, இது சட்டமன்றம் தான், நாங்கள் சட்டமன்றத்தில் வேற வீகம் எடுத்து நிதிஷ்குமார் பாணியிலலாம் ஆட்களை ப்ரொஜெக்ட் பண்ணி நாங்கள் தெளிவாக 2ஆம் இடத்துக்கு வந்துடுவோம், உங்ககிட்ட நாங்கள் ஏன் 10-9 போவோம், தேவைன்னா 50-50 வாங்கன்னு பாஜக தரப்புலையும் சொல்லலாம். பட் எடப்பாடி பழனிசாமி 50-50 போக மாட்டார். அதோட 26 வேண்டாம், 31 பார்த்து விடுவோன்னு போயிடுவார். தொடர்ந்து பேசுவோம். நேர்காணலுக்கு மிக்க நன்றி சார். வணக்கம்.